எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நாளைக்கு 5ஆம் தேதி ஜூலை எப்படி மூவ் ஆகுது? நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஆனா நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரிக்கு தான் பார்த்துக்கிறோம். நாளைக்கு அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல். நம்ம பண்ணிக்கிறது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி நமக்கு நமக்கு எந்த மார்க்கெட் ஸோ வீக்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு எப்படி நிஃப்டி பாருங்க எப்படி மூவ் ஆயிருக்கு மட்டும். ஸோ ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை நிஃப்டி உங்களுக்கு அப்படின்னாவே அப்போ நீங்கள் வந்து ட்ராப்பில் மாட்டுவீங்க. ஸோ இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் விளையாடுறவங்க எல்லாரும் என்ன ஆவாங்க? காணாமல் போயிடுவாங்க. அவங்களுடைய கேபிட்டல் காணாமல் போயிடும். ஸோ ரீட்டைலில் சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் தான் பாதிக்கப்பட்டு இப்போ ஆக்சுவலாக ஒரு சின்ன கதை தான் அது. ஒவ்வொரு அஞ்சஞ்சு நம்ம அந்நியன் படத்தில் 5 காசை திருடுறவன் தான் பெரும்பணக்காரனாக மாறுவான். ஸோ இவங்க வந்து சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் சின்ன அமௌண்ட்டாக எடுத்து ஒரு பெரிய ஆளுங்க வந்து சம்பாதிச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் எப்போதுமே விட்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். என்னை பொறுத்தவரை நோ ட்ரேடிங் இஸ் அ குட் ட்ரேடிங். அப்போ நமக்கு கரெக்டான டைமுக்கு நம்மளுடைய இதுக்கு நமக்கு ப்ரைஸுக்கு நம்மளுடைய மார்க்கெட் வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதான் ரேஞ்ச். இன்னைக்கு க்ளோஸ் ஆனது ரேஞ்ச். நாளைக்கு வந்து 24,302 க்ளோஸ் ஆகிருக்கு. மூவ் ஆகணும்னா 24,580 வரை மூவ் ஆகுது. அதே மாதிரி 24,024 வரையும் போகிறதுக்கான இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு க்ளோஸ் பண்ண இடத்துக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும். கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண, ஆனால் மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டு மேலே இருக்குது, ஆனால் க்ளோசிங் ஃபுல்லாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 10-20 பாயிண்ட்லேயே சுற்றி இருக்கு. மேலே 10 பாயிண்ட்டுக்கு இறங்குது, கீழே 10 பாயிண்ட். அது எப்படி ஒரு சின்ன இதில் இப்போ ஒவ்வொரு க்ளோஸும் வந்து ஒரு ரொம்ப மைன்யூட் க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் பண்ணோம். ஸோ நம்ம நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண ஸ்ட்ரைக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,000, 24,300, 24,500 இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது ஆப்ஷன் செயினில் 139, 128, சாரி 278. இது வந்து 278, 178, 278. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 119, 278, 310, 400 நம்பர்ஸ் தான் பாருங்கள். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸாக பேப்பர் ட்ரேடிங் யூஸ் பண்ண வேண்டியது 69 பாயிண்ட். டார்கெட்டாக பார்க்கும்போது 228, 413, 551, 622, 1253 இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய நம்பர்ஸ். ஸோ எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்படி ஏன்னா நாளைக்கு அது எக்ஸ்பைரியில் வந்து என்ன வாலடைல் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி அதோட நார்மல் இஎம்ஐ யூஸ் பண்ணிட்டு இந்த நம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஓகேங்களா? இது இது மூலியமா என்ன மார்க்கெட் சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணுறோம். அதான் இது நான் ஃபுல்லாக பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பேப்பர் அட்லீஸ்ட் உங்களுக்கு புரியும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த நம்பர்ஸ் மூவ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.